தொடர்ந்து பெஞ்சல் புயல் தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னையிலிருந்து 140 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கு பகுதியில் பெஞ்சல் புயலானது மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. மாமல்லபுரம் அதனை ஒட்டிய கடற்பகுதிகளில் அலை மேலெழும்பி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிகாரப்பூர்வமாக காரைக்கால் மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கும் என கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதிகளில் கடல் சீற்றமானது அதிகரித்து காணப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் நேரலையில் இணைந்திருக்கிறார். அவர்களிடம் பேசலாம். பாரி கார்த்திக், வணக்கம். தற்போது அங்கே என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது? ஏன்னா இந்த பெஞ்சல் புயல் அப்படிங்கிறது புதுச்சேரியுடைய காரைக்கால் மாமல்லபுரம் இடையே தான் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து இன்னைக்கு காலையிலிருந்து பார்க்கும்போது இப்போ அந்த புதுச்சேரியிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் பெஞ்சல் புயலானது நகர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்போ அங்கே என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது? முழு விவரம். பெண்கள் புயலின் தாக்கமானது தற்போதே உணர்ந்து போகிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த மகாபலிபுரத்திலிருந்து காரைக்கால் வரைதான் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று காலை முதலே இங்கே அதாவது மகாபலிபுரத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய இந்த மகாபலிபுரம் சுற்றுலா தலத்தில் பொதுமக்கள் யாரையும் அனுமதிக்கப்படவில்லை. அதே போல காற்றின் வேகமும் அதிகமாக காணப்படுகிறது. இருக்கக்கூடிய பல இடங்களில் இதே ஒரு சூழ்தான் இருக்கிறது. இந்த மகாபலிபுரத்திலிருந்து காரைக்கால் வரையுமே இந்த காற்றின் திசையானது வேகமாக இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழலே ஒரு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் தான் காற்று வீசுகிறது. அதே போல கனமழையும் பெய்து வருகிறது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் கனமழையும் பெய்து வருகிறது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் பொதுமக்களை யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அதிக இடங்களில் பொதுமக்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக இன்றைய தினம் சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. அதே போல காவல்துறையினர் கரையிலே வாசலிலே தடுத்து நிறுத்தப்பட்டு பொதுமக்களை யாரும் இந்த கடற்கரை ஓரம் அனுமதிக்கப்படவில்லை. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கடல் அருகே காற்றின் வேகமும் அதே போல அலைகளுடைய வேகமும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த பல இடங்களில் இத்தகைய ஒரு சூழ்தான் இருக்கிறது. இன்று காலை முதலே இந்த அலையின் வேகமானது அதிகரித்து காணப்படுகிறது. ஒவ்வொரு இடங்களிலும் அதாவது தொடர்ச்சியாக இங்கிருந்து காரைக்கால் வரைக்குமே பல்வேறு இடங்களில் காற்றின் வேகம் திசையும் அதிகரித்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த மகாபலிபுரத்தில் தற்போது காற்றின் வேகம் அதிகமாக இருக்கிறது. அதே போல நாம் பார்க்கக்கூடிய இந்த பல இடங்களில் காற்றின் வேகம் தற்போதே அந்த 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருகிறது. மேலும் கனமழையும் இந்த இடத்தில் அதிகமாக பெய்து வருகிறது. கனமழையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது பார்க்கக்கூடிய இந்த பல இடங்களில் இதே ஒரு சூழல்தான் இருக்கிறது. அதாவது கனமழையோடு பெய்து வருவதால் யாரும் பொதுமக்கள் இங்கே அனுமதிக்கப்படவில்லை. அதே நேரமாக கூடுதலாக காற்றின் வேகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதே 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருகிறது. அதே போல நேரம் ஆக இன்னும் அதாவது இந்த காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இடத்தை பொறுத்தவரையும் காவல்துறை பல கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறார்கள். அதே போல மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் யாரையும் பொதுமக்கள் இந்த பக்கம் அனுமதிக்காத வகையில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இன்று காலை முதலே கனமழையின் கூடிய அந்த காற்றின் திசையும் வேகமும் அதிகரித்து காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருக்கு மேலாக இந்த காற்று வீசிக்கொண்டு வருகிறது. தொடர்ச்சியாக நாம் நிற்கக்கூடிய அந்த மகாபலிபுரம் கடற்கரை அதிக அளவில் இந்த காற்றின் நம்ம நின்று கூட பேச முடியாத ஒரு சூழல் தான் இங்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இங்கு இருக்கக்கூடிய பல இடங்களில் இதே ஒரு சூழல் தான் காணப்படுது. காற்று தற்போது பலமாக வீசி வருகிறது. கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் இந்த காற்று தற்போது வீசி வருகிறது. நம்மால் கூட நிற்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. இதே போலதான் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுது. நேரம் அதிகமாக இன்னும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதே போல இங்க இருக்கக்கூடிய பல இடங்களில் இத்தகைய ஒரு சூழல் தான் தற்போது இருக்கிறது. கடற்கரை முழுவதுமே இத்தகைய சூழல் தான் இங்கே காட்சியளிக்கிறது. தற்போது இந்த காற்றினுடைய வேகம் அதிகமாக காணப்படுவதால் நம்மால் கூட இந்த இடங்களில் நிற்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. மேலும் நேரம் அதிகமாக காற்று இன்னும் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாமல்லபுரத்தில் ஆளை தூக்கக்கூடிய வகையில் காற்றானது வீசி வரக்கூடிய சூழலை தற்போது அங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி பாரிவள்ளல்.